வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 செய்திகள். முதல் செய்தி, ரிபப்ளிக் டிவியில் அர்னாப் கோசாமி ராகுல் காந்தியை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி நரவானேவுடைய ஆட்டோபயோகிராஃபி புக்கு 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சீனாவுடைய இராணுவ டேங்க்ஸு நம்ம இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே வந்துருச்சு. அப்போது தனித்து விடப்பட்ட நிலையில் யார்? எம்எம் நரவானே விடப்பட்டுட்டாரு. ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு கமாண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இல்லை, மோடி கிட்ட இருந்து, டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட இருந்து அந்த குரூசியலான டயத்தில் எந்த ஒரு கமாண்டும் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார். பாருங்க, 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு பாருங்க அப்படின்னு அந்த புத்தகத்தையும் காமிச்சார். அதுக்கப்புறம் தான் பாஜக சொல்கிறாங்க, அந்த புத்தகத்துடைய முகப்பு மட்டும்தான் ஒரிஜினலு, உள்ள வெறும் காலி பேப்பர் தான் இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த புத்தகத்துடைய எந்த ஒரு பேஜஸும் எந்த ஒரு காப்பீஸும் டிஜிட்டல் ஃபார்மேட் மற்றும் பிரிண்ட் ஃபார்மேட்டில் இது வரைக்கும் பப்ளிஷே ஆகலை அப்படின்னு அதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறுவனம் பதிலடி கொடுத்தாங்க. எம்எம் நரவானேவும் அதை ஆமாம் சொன்னார். இப்போது ரிபப்ளிக் டிவி எம்எம் நரவானேக்கிட்டே நம்ம நேரடியாக இன்டர்வியூ எடுத்துடலாம் எக்ஸ்க்ளூசிவாக. எம்எம் நரவானேக்கிட்ட ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுகளை கேட்டு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதன்படி ரிபப்ளிக் டிவியுடைய ஜேர்னலிஸ்ட்டு எம்எம் நரவானே அவர்கள்ட்ட நேர்காணல் எடுத்திருக்காங்க. இந்த நேர்காணலில் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக எம்எம் நரவானே மறுத்திருக்காரு. 12,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிலான இடங்கள் பார்த்தீங்கன்னா சீனா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, சிங்கிள் இன்ச்சு, 1 இன்ச்சு நிலத்தை கூட சீனா நம்ம கிட்ட இருந்து எடுக்கலை லாஸ்ட் 11 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்எம் நரவானே பதிலடி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் உங்களை தனித்து விடப்பட்ட நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நரவானே? யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் உளரலாம், யாரோ என்ன வேணாலும் உளருவாங்க, அவங்க பிளாபர் பண்ணுறதுக்கு நான் பதில் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை நேரடியாக தாக்கி பேசியிருக்காரு எம்எம் நரவானே. ராகுல் காந்தி பேசினது உளறல் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருக்காரு. இந்த இன்டர்வியூவை தான் இப்போது ரிபப்ளிக் டிவி எக்ஸ்க்ளூசிவாக வெளியிட்டிருக்காங்க. இந்த இன்டர்வியூவை வெளியிட்டு அர்னாப் கோசாமி மிக கடுமையாக ராகுல் காந்தியை தாக்கியிருக்காரு. எவ்வளவு வருடங்களுக்கு ராகுல் காந்தி இது மாதிரி பொய்யா பேசிட்டு தெரிய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு இந்த விஷயத்தில் ஆதரவு தெரிவித்த இந்தி கூட்டணியுடைய மற்ற பிற கட்சிகளையும் கடுமையாக சாடியிருக்காரு. திமுக, கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் கடுமையாக சாடியிருக்காரு அர்னாப் கோசாமி. அர்னாப் கோசாமியுடைய இந்த ப்ரோக்ராமு ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உரிமை தொகை 5,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுச்சுல, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் கலா 1000, மே மாதத்துக்கு கோடைக்கால சிறப்பு தொகையாக 2,000, ஆக மொத்தம் 5,000 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டுச்சு. இது தொடர்பாக முதல்வர் சமீபத்தில் மதுரையில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த அளவு எதிரிகள் கணிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மூவ் இருந்துச்சு. இந்த 5,000 ரூபாயை நம்ம டெபாசிட் பண்ண உடனேயே பெண்கள் பார்த்தீங்கன்னா பேங்குக்கு போயிட்டாங்க, பேங்கில் குவிய தொடங்கினாங்க. அவசரமாக 5,000 ரூபாயை அவங்க எடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக கூட இப்படி பண்ணியிருக்கலாம். மாநில அரசாங்கம் போட்ட பணத்தை மத்திய அரசாங்கம் எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்தில், பயத்தில் மக்கள் இப்படி பண்ணியிருக்காங்க. பேங்கில் குவிந்து போட்ட அந்த 5,000 ரூபாயை அவசரமாக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு. இது மத்திய அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் மாநில அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் இடையேயான வித்தியாசம் அப்படின்னு முதல்வர் மதுரையில் பேசியிருக்காரு. உடனே பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பேங்க் அக்கௌண்ட்டில் ஈஸியாக மக்கள் நல திட்டங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் போட முடியுது. இதன் பின்னணியில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய உழைப்பு இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன உடனேயே ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக வங்கி கணக்குகளை திறந்து கொடுக்குறாரு. இலவசமாக மக்கள்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாத மக்களுக்கு இலவசமாக பேங்க் அக்கௌண்ட்டை மத்திய அரசாங்கம் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனால தான் இப்போ இது மாதிரியான திட்டங்கள் ஈஸியாக மக்களுக்கு போய் சேருது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உழைப்பு இதன் பின்னணியில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பணம் போட்ட உடனேயே மக்கள் பேங்கில் குவிய தொடங்கிட்டாங்க.
சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற பயத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு. அதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் கிடையாது, டாஸ்மாகின் மீது இருக்கக்கூடிய பயம். அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஏடிஎம் கார்டை எடுத்து பணத்தை எடுத்து டாஸ்மாக் கொண்டு போய் குடிச்சிருவாங்க. அதனால தான் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மக்கள் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணது டாஸ்மாகின் மீது இருக்கக்கூடிய பயம்தான் காரணம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்க, இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாபிக்ல பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.